டாக்டர்களே ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்டர் யாருன்னா டாக்டர் எம்.ஆர். குருசாமி முதலியார். இன்னைக்கு நம்ம டிடிவி ஸ்கூல் மின்ட்ல இருக்குது. அவரை போன்ற ஒரு கொடைவள்ளல் ஒரு ஞானி கிடையவே கிடையாது. அவருடைய கிராண்ட் சன் நம்ம அருண் இருக்கார். சார் ப்ளீஸ் எழுந்துங்க. செங்கல் ஒரு நிமிஷம் எழுந்துங்க. இவரை போன்ற ஒரு சமுதாய பற்றாளர் நான் பார்த்ததே கிடையாதுங்க. எனக்கு இந்த கான்டாக்ட் எல்லாம் வாங்கி விருது கொடுக்குறாரு. ஆனா உங்களுக்கு இவர் தெரியுமா, எப்போ நைட்டு 11 மணிக்கு நான் அப்பதான் சர்ஜரி முடிச்சு சாப்பிட்டு தூங்கலான்னு போவேன். ஆனா உங்களுக்கு ஒரு கால் பண்ண டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் தெரியும், பரவாயில்ல உட்காருங்க, டிஸ்டர்ப் பண்ண பரவாயில்ல, உங்களுக்கு இவர் போய் பாருங்க. இவர் யார் தெரியுமா, இவரோட விஷயம். இவருக்கு எப்படி இவ்வளவு கான்டாக்ட் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ என்னை லண்டன்ல இருந்து வருது, துபாயில இருந்து வருது, கனடா, என்கிட்ட பாஸ்போர்ட்டே கிடையாது. தமிழ்நாடு முழுக்க எப்படி வராங்களோ அதே போன்று அதே மாதிரி நம்ம சைக்கிள் என்ன சொன்னாங்க, சூரிய கண்ணன் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட், அவர் என் கூட தொடர்பு வந்தார். சொந்தக்காரர் சூரிய கண்ணன் யார் என்றால் 6 ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணக்கூடிய நம் சமுதாயத்தை சேர்ந்த அட்வொகேட் சுப்ரீம் கோர்ட்ல இருக்காப்ல, ஒரு யங்ஸ்டர் அவர். அப்புறம் கோபிநாத் ஒருத்தர் பேச, சார் நான் ஜார்க்கண்ட் ஸ்டேட்னுடைய சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட், என்னையும் சேர்த்துங்க அப்படின்னு இவ்வளவு பேர் வராங்க. அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், டாக்டர் படிச்சுட்டு ஜாதி பேசுற, 2025 ஜாதி பேசுற, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போது ஜாதி பேசுறே, உனக்கு தப்பு இல்லையா வெக்க இல்லையான்னு கேட்டு என்னை சைக்காலஜியில் அட்டாக் பண்ணவங்க எல்லாருக்கும் இதுதான் பதில். இதை வைத்து தான் நான் முடிவு பண்ண, நாம் சரியான பாதையில் தான் நாம் செல்கிறோம். யாருடைய விமர்சனத்துக்கு நான் நஞ்ச மாட்டேன். எமனே வந்தாலும் எதிர்க்க துணிஞ்ச அப்புறம் தான் எனக்கு அந்த துணிச்சல் வந்துச்சு. நம்ம இதை விட்டுறக்கூடாது. ஏனென்றால் நம்ம யாரையும் இழிவா பேசல, யாரையும் தரக்குறைவா பேசல. நம்ம பெருமையை பேசினாலே 4 பேருக்கு வயிறு எரியுதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்படி வயிறு எரிந்து விட்டால் நான் கண்டிப்பாக இந்த வரலாற்றை நாம் பேசிதான் ஆக வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு என்னன்னே தெரியலங்க.